வணக்கம். இன்னைக்கு நம்ம இனிப்பு கார குழிப்பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இனிப்புக்கு கொஞ்சம் கருப்பட்டி, கொஞ்சமாக வெல்லம் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி மாவில் கொஞ்சமாக பிரித்து எடுத்து நம்ம அதில் வடிகட்டி அதை ஊற்ற போகிறோம். என்ன மண் இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா 3/4 உலக்கு பச்சரிசிக்கு 3/4 உலக்கு புழுங்கரிசி போட்டு 1/4 உலக்கோட கொஞ்சம் கூட உளுந்து போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நைட் நல்லா 8 மணி 9 மணி காட்டினாலே போதும். மாவு காலையில் புளிச்சிரும். ஸோ மாவு புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வெல்லம் போட்டு கரைச்சிடுறோம். தேவைப்பட்டால் தேங்காய் பூ போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நம்ம சட்டி காய வச்சு நெய் ஊற்றி சுட்டாலும் நல்லாயிருக்கும், எண்ணெயும் ஊற்றலாம். ஊற்றி அரை குழிக்கு நம்ம மாவை ஊற்றி மூடி வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையாக வந்தோடனே திருப்பி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வேகும். நம்ம அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே திருப்பி விட்டு எடுக்கிறோம். காரக்குழிப்பு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கிட்டு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக நறுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து மாவில் ஆட் பண்ணிட்டேன். அதோட 1 கேரட் துருவி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி துணி வச்சு குழிப்பணியாரக்கல்ல தொடச்சிட்டு நம்ம ஊற்றினோம்னா நல்லா நீட்டாக வரும் பணியாரம். இதுவும் அரை கரண்டி தான் ஊற்றணும், அரை குழிக்கு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம வெந்தோடனே திருப்பி விடுறோம். திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய இனிப்பு கார குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் பணியாரத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குன்னு. சட்னி சாம்பாரோட இந்த குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.